அவங்களும் நல்லா தான் நடிச்சாங்க. ஆனா எழிலையா அவங்க கிட்ட அஞ்சலியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாரேமா. இப்ப என்னம்மா பண்ண போறீங்க? ஏய் ஸ்டூபிட், எழில் அஞ்சலியை கேட்டதோ கொடுத்துருவாரா என்ன? அவரு அவளை கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனா வந்தவங்க தான் அஞ்சலியோட அம்மா அப்பான்னு எல்லாரும் நம்பிட்டாங்கல்ல. இப்போதைக்கு அது போதும். இது வெறும் ஆரம்பம் தான் செல்வி. கொஞ்சம் கொஞ்சமா டிராமா பண்ணி தான் அஞ்சலியை இங்க இருந்து பிரிக்க முடியும். மொத்தத்துல அஞ்சலி, அப்புறம் கவின், காவியா, அபி எல்லாரையும் ஏதோ ஒரு காரணம் வச்சு இந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கிறது தான் என்னோட அடுத்த மோட்டிவே. அவங்க எப்படி நம்ம வீட்டு படியேறி வந்து நம்ம அஞ்சலிய குடுங்கன்னு கேட்கலாம்? அஞ்சலி ஏன் பொண்ணு, எதுவும் நானும் ஆசைப்பட்டு தத்தெடுத்த பொண்ணு அவ. டாடி தான் அவங்கள திட்டி அனுப்பிட்டாங்கல்ல அஞ்சலி. இன்னைக்கு உன் பர்த்டே தானே, இன்னைக்கு போய் நீ இப்படி அழலாமா? ப்ளீஸ் அஞ்சலி. ஏன் காவியா, அப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? அப்ப நான் இந்த வீட்ல பிறக்கலையா? டாடி அம்மாவும் என்ன வெளியில இருந்து தான் எடுத்துட்டு வந்தாங்களா? அப்படிலாம் இல்ல அஞ்சலி, நான் நேத்து ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன். அது உண்மை கிடையாது. நீ இந்த வீட்டோட பொண்ணுதான். ஆமா அஞ்சலி, நீ வேற எதையும் யோசிக்காத. எங்க கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது அஞ்சலி. இல்ல, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு போய் சொல்றீங்க. எனக்கு தெரியும். இங்க வந்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. நாங்க தான் அஞ்சலியோட உண்மையான அப்பா அம்மான்னு. அவங்க எதுக்கு இப்படி சொல்லணும்? அவங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாடியும் சுடரும் தான் அவங்கள வெளியே போக சொல்லிட்டாங்கல்ல. இனிமேல் உன்னை தேடி யாருமே வரமாட்டாங்க. என்ன நம்ப அஞ்சலி. ஆமா அஞ்சலி, நீ எப்போ எங்க கூட தான் இருப்ப. நீ ஃபீல் பண்ணாத அஞ்சலி. நம்ம இதே வீட்ல அஞ்சலி போல ஒண்ணா. என்னாச்சு அஞ்சலி? அச்சோ, அஞ்சலி பாப்பாக்கு ஏன் இப்படி கண்ணெல்லாம் செவந்திருக்கு? ரொம்ப அழுதீங்களா? ஆமா சுடர், அவ ரூமுக்கு வந்ததுல இருந்து அழுதுகிட்டு தான் இருந்தா. இப்போதான் நானும் காவியாவும் பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்துறோம் சுடர். அஞ்சலி குட்டி, ஏன் அழுறீங்க? இன்னைக்கு வந்தவங்க உன்னை கூட்டிட்டு போயிருவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டியா? நானும் டேடியும் விட்டுருவோமா என்ன? அவங்க என்ன சொன்னாலும் சரி, நீ எங்களோட குழந்தைடா. உன்னை யாரும் எங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, சரியா? ஃபீல் பண்ணாத. சுடரம்மா, நீங்க சொல்றத நம்பலால. அவங்க என் அப்பா அம்மா இல்லதானே? ஆமா அஞ்சலி, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டு போறாங்க. எழில் சார் தான் உன்னோட டாடி, இந்து அக்கா தான் உன்னோட அம்மா. இப்ப அவங்க இடத்துல இருக்கிற நான் தான் உன்னோட அம்மா. இது நம்ம குடும்பம், இதை யாராலையும் பிரிக்க முடியாது. நீ கவலைப்படாம இரு. நீ வா, படுத்து தூங்கலாம், சரிங்களா? வா வா வா. எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன சொல்றதுனே தெரியல எழில். ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மா, உங்களுக்கே நல்லா தெரியும் நான் அஞ்சலி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. நம்ம குடும்பத்துக்கே அவதாம செல்ல பொண்ணு. இதுவும் நானும் ஆசையா வளர்த்த குழந்தை. எப்படிமா அவங்க கேட்டதும் உடனே தூக்கி கொடுக்க முடியுமா? அது நியாயமே கிடையாது. என்னால அது முடியாதுமா, முடியாது. இல்ல, எனக்கு வேண்டாம் சொல்ல. சார், நேத்து நைட்ல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. அட்லீஸ்ட் இந்த டீயாச்சும் குடிங்க. எழில், குடிப்பா. அம்மா சொல்றேன்ல, குடி. சார், எடுத்துக்கோங்க. கடவுள் இருக்காரு எழில், அப்படியெல்லாம் நம்மள அவர் கைவிட்டுற மாட்டாரு.
தைரியமா இருப்பா. முதல்ல டீ எடுத்து குடிப்பா. சார் உள்ள வரலாங்களா? வாங்க சார், என்ன விஷயம்? மேடம், ரவிக்குமார் அனிதாங்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த வீட்ல இருக்க 5 வயசு குழந்தையான அஞ்சலிய அவங்களோட குழந்தைன்னு அவங்க வந்து கேட்டதுக்கு நீங்க குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. சார், ம் அவங்க கேஸ் கொடுத்தா அது உண்மையாயிடுமா? சார், அஞ்சலி என்னோட பொண்ணு. அவளை யார்கிட்டயும் நான் கொடுக்க மாட்டேன் சார். சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். நீங்க அந்த குழந்தைய தத்தெடுத்து இத்தனை வருஷமா அன்பா வளர்த்திருப்பீங்க. இப்போ ஒரிஜினல் பேரண்ட்ஸ் வந்து கேட்கும்போது எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொடுத்துதான் சார் ஆகணும். நோ சார், என்னால அஞ்சலியை கொடுக்க முடியாது சார். குழந்தைய தொலைச்சது அவங்களோட தப்பு சார். வேணும்னா அதே ஆசிரமத்துல வேற ஒரு குழந்தைய தத்தெடுக்க சொல்லுங்க சார். ஆனா என்னால அஞ்சலியை கொடுக்க முடியாது சார். நோ, ஐ வாண்ட். சார், புரிஞ்சுக்கோங்க சார். உங்க குழந்தையோட ரியல் பேரண்ட் உங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களே நினைச்சாலும் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அஞ்சலி உங்க கூட இருக்க முடியாது சார். ஹோம்ல தான் இருந்தாகணும்.